Common mistakes while attempting Dubai driving license part 3. நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணி நான் கண்கூடா பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு யூ டர்னோ இல்லை ரைட் டர்னோ வருது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறது, ஒரு கையால் இப்படி சுற்றுறது கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். நம்ம டேர்ன் பண்ணுறோம் இல்லை யூ டர்ன் பண்ணுறோம், எது பண்ணாலுமே ரெண்டு கையில் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம், யூ டர்ன் பண்றப்போ ஒரு கையில பண்ணிட்டு அப்படியே விட்டோம்னா அப்படியே ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டா திருப்பி நார்மலா வந்துடும்ல, அதுவும் தப்பு. யூ டர்ன் இப்படி பண்றோம் அப்படின்னா திருப்பி வந்துட்டு நார்மலா இப்படி கொண்டு வரணும், அதுவும் நம்மளோட வேலை தான். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி லேன் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா நிறைய பேருக்கு எப்போல்லாம் லேன் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. ரோட்ல போறீங்க, ஒரு பஸ் ஸ்டாப் வருதுன்னா பஸ் ஸ்டாப் இருக்க இடத்துல லேன் சேஞ்ச் பண்ணாதீங்க. இல்ல ஒரு பெடஸ்ட்ரியன் கிராசிங் வருதுன்னா அந்த இடத்துல லேன் சேஞ்ச் பண்ணாதீங்க. இல்ல ஒரு ஹெவியான வெஹிக்கிள் போகுது, இல்லனா ஒரு கார் போகுதுன்னா அதுக்கு பேரலா லேன் சேஞ்ச் பண்ணாதீங்க. இல்லனா ஒரு பெரிய லாரிக்கு பின்னாடி போய் லேன் சேஞ்ச் பண்ணாதீங்க. இதெல்லாமே தப்பு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்ப முக்கியமான விஷயம், இன்ஸ்ட்ரக்டர் எதுவுமே சொல்லலைன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருங்க. ரவுண்ட் அபவுட் வருது எதுவுமே சொல்லணும்னா ஸ்ட்ரைட்டா போங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் அவன் ரைட் எடு இல்ல லெஃப்ட் எடுன்னு சொன்னாங்கன்னா மட்டும் எடுங்க. அவன் எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருங்க. ரைட் லெஃப்ட் நீங்க எடுக்காதீங்க. அவ்வளவுதான். இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது?